2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த 2 தமிழர்களினுடைய முகங்கள் தற்பொழுது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கீழடியில் கிடைத்த 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த 2 தமிழர்களுடைய மண்டையோடு அந்த மண்டையோட்டை வைத்து பிரித்தானியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகத்தில் 3D மூலமாக இந்த முகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 80% அறிவியலாலும் 20% ஒரு கலையையும் பயன்படுத்தி இந்த 2 முகங்களும் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அறிவியலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இத்தாலி மற்றும் பிரான்ஸ், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் மிக அதிகமான வெப்ப அலை காரணமாக பல்வேறுபட்ட அலர்ட்டுகள், எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் பல நகரங்களுக்கு ரெட் அலர்ட், சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய நகரங்களில் 42-40 ஆகிய பாகை செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வாட்டுவதால் அங்கு இருக்கக்கூடிய பல நகரங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக வெளி வேலை செய்பவர்களையும் அவர்களுடைய வேலையையும் நிறுத்துவதற்கு அந்த அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக வெளியிலிருந்து வேலை செய்பவர்கள், வீடுகளுக்குள்ளே அல்லது பில்டிங்களுக்குள்ளே இருந்து வேலை செய்பவர்களை விட பாதைகளில் வேலை செய்பவர்கள் அல்லது வீடுகளுக்கு வெளியே வேலை செய்பவர்களுடைய வேலைகளையும் அங்கே நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன. ஈரான் ஒரு சில மாதங்களில் தங்களுடைய யுரேனியம் செறிவூட்டலை மீண்டும் தொடங்க இருக்கிறது என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி கண்காணிப்பகத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த வாரம் அமெரிக்கா ஈரானினுடைய அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. அதன் பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் முழுமையாக ஈரானினுடைய அணுசக்திகளை நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி கண்காணிப்பகத்தின் தலைவர் இந்த விதமாக ஒரு செய்தியினை தெரிவித்திருக்கிறார். அவை முற்றுமுழுதாக அழிக்கப்படவில்லை. ஈரானினுடைய அணு யுரேனிய செறிவூட்டல்கள் மிக தொலைவில் இல்லை, ஒரு சில மாதங்களிலே அவர்கள் மீண்டும் தொடங்க இருக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பா முழுவதுமே வெப்ப அலைகளினுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிரான்ஸாக இருக்கட்டும் அல்லது இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் வெப்ப அலையினுடைய கொடூரமாக வெப்ப அலைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரான்ஸில் 200 பாடசாலைகளுக்கு மேல் 30, 1, 2 ஆகிய தேதிகளில், திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய தேதிகளில் விடுமுறை வழங்கப்படுகிறது. எதற்காக சொன்னால் இந்த வெப்ப அலைகளின் காரணமாக கிட்டத்தட்ட 84 டிபார்ட்மெண்ட்டுகளில், இங்கே இருக்கக்கூடிய 84 மாவட்டங்களில் பிரான்ஸில் ஆரம்ப பள்ளிகளாக இருக்கட்டும், சிறுவர்கள் பள்ளிகளாக இருக்கட்டும், இதுகளுக்கு புதன்கிழமை வரைக்கும் விடுமுறை வழங்கியிருக்கிறார்கள். இந்த வெப்ப அலைகளினுடைய தாக்கத்தின் காரணமாக உங்களுடைய உடலை கவனமாக பார்த்து கொள்ளும்படியும் பிரான்ஸ் அரசாங்கம் மக்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கான்கார்ட் 2026 ஆண்டில் உலகின் முதல் சூப்பர்சோனிக் விமான பயணிகள் சேவையை ஆரம்பிக்க இருக்கிறது. பல தசாப்த மௌனங்களுக்கு பிறகு இந்த கான்கார்ட் மீண்டும் உலகில் முன்னணி சூப்பர்சோனிக் பயண விமானத்தை தற்பொழுது வானத்திலே பறக்கவிட காத்திருக்கிறது. பிரபலமான இந்த கான்கார்ட் விமானம் தன்னுடைய 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறதன் மூலமாக 2026 முதல் இந்த கான்கார்ட் சூப்பர்சோனிக் பயணிகள் விமானம் உலகம் முழுவதும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சூப்பர்சோனிக் விமானம் என்று சொல்லப்படுவது ஆரம்பத்தில் போர்களுக்குத்தான் பயன்படுத்தப்பட்டது, குண்டு வீச்சுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஒலியை மிஞ்சும் வேகத்தில் பறக்கக்கூடியவை தான் இந்த சூப்பர்சோனிக் விமானங்கள். இந்த சூப்பர்சோனிக் விமானங்களை பயணிகள் விமானமாக மாற்றுகிறது. இதற்கான ஒரு உடன்படிக்கையில் அமெரிக்க அதிபர் வாஷிங்டனிலே கடந்த சனிக்கிழமை கைச்சாத்திட்டு இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதன் பிறகு 2026 ஆண்டு முதல் கான்கார்ட் நிறுவனம் தங்களுடைய சூப்பர்சோனிக் பயணிகள் விமானத்தை இயக்க இருக்கின்ற ஒரு நற்செய்தியை அறிவித்திருக்கிறது. பிரான்சில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியினை பிரெஞ்சு அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள். புகைப்பிரியர்களுக்கு இது ஒரு வெறுப்பான செய்தியாகவே அமையும். குறிப்பாக பிரான்ஸில் அதிகளவான புகைப்பிடிப்பாளர்கள் இருக்கிறார்கள். இனிமேல், அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் பிரான்சினுடைய பொது இடங்களில் யாராவது புகைப்பிடித்தால் அவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லி பிரெஞ்சு அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை ஒரு கெசெட், அதாவது ஒரு வர்த்தமானி பிரான்ஸ் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள், அதாவது கடற்கரைகள், பூங்காக்கள், பேருந்து நிறுத்தும் இடங்கள், லைப்ரரிகள், நூலகங்கள், பொது நூலகங்கள், நீச்சல் குளங்கள், அது மட்டுமல்லாமல் பள்ளிகளுக்கு வெளியே, பாடசாலைகள்
பாடசாலைகளுக்கு வெளியே அருகாமையில் நின்று புகைப்பிடிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எதிர்கால மாணவர்களை, எதிர்கால சந்ததியினரை புகைப்பழக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படுவதாக பிரான்ஸ் அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இனி பொது இடங்களில் பிரான்ஸ் முழுவதுமே எந்த இடத்திலையும் நீங்க பொது இடங்களில் புகைப்பிடித்தால் 135 யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது.